அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். குரோதி வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்க போகின்றோம். சூரிய பகவான் மேச ராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடித்து வருகின்றோம். இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி பங்குனி மாதத்திற்கு 31ஆம் தேதி இரவு 8:10 குரோதி தமிழ் வருடம் பிறக்கின்றது. இந்த தமிழ் புத்தாண்டு சஷ்டி திதி மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் விருச்சிக லக்னத்தில் பிறக்கின்றது. இனி ராசிகளுக்கான பலன்கள். தெளிந்த சிந்தனையுடன் கற்பனை திறம் மிக்க கடகராசி அன்பர்களே, இந்த குரோதி வருடத்தில் தங்களது ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்தும், ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்தும், ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்தும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். கடகராசி அன்பர்களுக்கு தேவையான நேரத்தில் பணம் வந்து சேரும். குடும்பத்தில் உற்சாகம் மிகுந்து காணப்படும். உடன் பிறந்தவர்களின் வழியில் நல்ல ஆதாயம் உண்டாகும். தங்களுக்கு இருந்து வந்த நீண்ட நாட்கள் கடன்கள் அடைபெறும். கடகராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கை மிக்க வருடமாக இந்த வருடம் அமைய போகின்றது. வேலைக்கு முயற்சி செய்யும் அன்பர்களுக்கு நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்கும். வேலை செய்யும் இடத்திலும் எந்த தொந்தரவும் இல்லாமல் தங்களது பணியினை மேற்கொள்வீர்கள். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சொந்த தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபம் கிடைக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். தங்களது ராசிக்கு லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் அங்கிருந்து கொண்டு தங்களது ராசிக்கு 3ஆம் இடமான தைரிய வீரிய காரியஸ்தானத்தையும், ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வீக மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும், ராசிக்கு 7ஆம் இடமான கலத்தரஸ்தானத்தையும் பார்க்கின்றார். ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் மன தைரியத்துடன் 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் மன தைரியத்துடன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு அதிலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். தங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பூர்வீக சொத்துக்கள் தங்களை வந்து சேரும். தெய்வ வழிபாடு கூடும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக தாங்கள் பல விஷயங்களை சாதிக்க இயலும். தங்களது தந்தையின் வழியிலும் நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தங்களது குழந்தைகள் வழியிலும் ஆதாயம் அடைவீர்கள். திருமண வயதில் உள்ள தங்களது மகன் அல்லது மகளது திருமணம் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு ஏதேனும் இருந்தால் அதனை சித்திரை, வைகாசி, புரட்டாசி மற்றும் கார்த்திகை மாதங்களில் மேற்கொண்டால் எளிதில் அந்த வேலைகள் நடைபெறும். தங்களது எண்ணம் போல் காரியங்கள் அனைத்தும் எளிதில் நடைபெறும். தற்சமயம் தங்களது ராசிக்கு அஷ்டம சனி காலம் நடந்து கொண்டு இருப்பதால் கடகராசி என்பர்கள் நிதானத்துடனும் பொறுமையுடனும் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொண்டாலே போதும். தங்களுக்கு அனைத்தும் வெற்றிகரமானதாகவே அமையும். ஜனன ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை சரியில்லாமல் இருந்து தற்பொழுது அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு பண விரயம் அல்லது பொருள் இழப்பு உண்டாகும். புதிய தொழில்கள் எதையும் தற்சமயம் தொடங்குதல் கூடாது. செய்து கொண்டிருக்கும் தொழிலிலும் அதிக அளவு முதலீடு செய்யக்கூடாது. யாரையும் நம்பி எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டாம். குடும்பத்தில் உள்ளவர்களிடமும் தொழில் கூட்டாளிகளையும் தற்சமயம் அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். பெண்களுக்கு சித்திரை மாதம் 12ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 2ஆம் தேதி வரையிலும், ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி முதல் மார்கழி மாதம் 15ஆம் தேதி வரையிலும் எச்சரிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். மற்ற காலங்கள் அனைத்துமே தங்களுக்கு மிகவும் நன்மை செய்யக்கூடிய காலங்களாகவே இருக்கும். சிவபெருமான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும். சக்தி வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். குரோதி வருடத்திற்கான வெண்பா. கோர குரோதிகளில் கொள்ளை மிகும் கல்லறினால் பாரினில் சனங்கள் பயமடைவார். கார்மிக்க அற்ப மழை பெய்யும் அக்கம் குறையுமே. சொற்ப விளைவு உண்டனவே சொல். இந்த குரோதி வருடத்திற்கான நவ நாயகர்களாக ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும் நீரசா அதிபதியாகவும் செவ்வாய் வருகின்றார். மந்திரி, அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு சனி பகவான் கையில் எடுத்துக் கொள்கின்றார். ரசாதிபதியாக குரு பகவானும் தானியாதிபதியாக சந்திரனும் வருகின்றனர். இந்த குரோதி வருடத்தில் செவ்வாய் ராஜாவாகவும் சஸ்யாதிபதியாகவும்
நீரசாதிபதியாகவும் வருவதால் சிவப்பு நிறத்தில் உள்ள தானியங்கள் நன்றாக விளையும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் நன்றாக இருக்கும். இந்திய இராணுவம் பல புதிய சாதனைகளை படைக்கும். எல்லைகளில் பதற்றம் அதிகரிக்கும். நாட்டில் திருடர்களால் பயம் உண்டாகும். மந்திரியாகவும் அர்க்காதிபதி, சேனாதிபதி மற்றும் மேகாதிபதி என 4 துறைகளுக்கு அதிபதியாக சனி பகவான் வருவதால் நல்ல மழை பொழிய வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது. மழைநீர் அதிகரித்து மீனாக கடலிலும் கலக்க நேரும். கருப்பு நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி பல இடங்களிலும் பரவி அனைத்து இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மழை பொழியும். சில இடங்களில் பெரிய அளவில் நிலநடுக்கம் மற்றும் பூகம்பம் ஏற்படும். முக்கிய மலை பிரதேசங்களில் இடைவிடாது மழை பொழிவு ஏற்படும். பறவைகளின் இனவிருத்தி அதிகமாக இருக்கும். இந்த வருடத்தில் பறவை காய்ச்சல் வியாதி பரவும். பூமியின் விலை குறையும். காலம் தவறி மழை பெய்வதால் தேவைப்படும் நேரத்தில் மழையின் அளவு குறைவாகவும் தேவையில்லாத நேரத்தில் மழையின் அளவு மிக அதிக அளவிலும் நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் சில இடங்களில் உண்ண உணவின்றி தவிக்க நேரிடும். இதனால் மக்களிடம் பணப்புழக்கம் குறைவாக இருக்கும். சில இடங்களில் பசியும் பட்டினியும் அதிகரிக்கும். இராணுவத்திற்காக அதிக அளவு பணம் செலவு செய்ய நேரிடும். ரசாதிபதியாக குரு பகவான் வருவதால் குழந்தைகளின் கல்வி சுமை அதிகரிக்கும். கல்வி கட்டணங்கள் கூடும். மின்சார கட்டணமும் உயரும். தானியாதிபதியாக சந்திரன் வருவதால் வெல்லம், புளி, உப்பு, இரும்பு, கண்ணாடி, துத்தநாகம் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களின் விலை உயரும். இந்த வருடத்திற்கான வருட கிரகங்களின் பயிற்சிகள். குரு பயிற்சியானது சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு பயிற்சி அடைகின்றார். இந்த வருடத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், கேது பகவானின் பயிற்சிகள் இல்லை. இங்கு சொல்லப்படுபவை எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசா புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.